தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் புதிய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் உட்பட உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 20,000 60,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு சேலரி, குவாலிஃபிகேஷன் எல்லாமே வேரி ஆகும். ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லை, டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அப்ளை பண்ண ஜூலை 17 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 50 வயது வரைக்கும் இருக்க ஆண்கள், பெண்கள் எலிஜிபிள். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸுமே இது தான், ஓகேங்களா. இங்கேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டாம்கோல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் ஜூலை 17 வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ப்ரோக்ராம் மேனேஜரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, கன்சல்டண்ட்டில் 1 வேக்கன்சிஸ், அக்கௌண்ட் மேனேஜரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரில் 1 வேக்கன்சிஸ், சிஸ்டம் அனாலிசிஸில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது, ஐடி அசிஸ்டண்ட்டில் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. முக்கியமாக இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான பிடிஎஃப்லையுமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக சென்ட் பண்ணணும். தி ஜெனரல் மேனேஜர், டாம்கோல், அறிஞர் அண்ணா ஹாஸ்பிட்டல் கேம்பஸ், அரும்பாக்கம், சென்னை 600106 அப்படிங்கிற இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சிங்கிள் பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்தீங்கனாலே அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதில் நீங்கள் அதோட ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான். இதை கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி விண்ணப்பிச்சிருங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏல ஃபினான்ஸோ அல்லது எம்காம் அல்லது ஐசிடபிள்யூவில் இன்டர் அல்லது சிஏல இன்டர் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா. அதோட உங்களுக்கு டேலி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ், எம்எஸ் வேர்டு, எம்எஸ் பவர் பாயிண்ட்டு, எம்எஸ் எக்ஸல் இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அது டிசரபிள் குவாலிஃபிகேஷனாக எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படித்து பார்த்துருக்குங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 45,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பீரியட் ஆஃப் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும். இந்த கான்ட்ராக்சுவல் பீரியட் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன பேசிஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணுற அந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்துடுவாங்க. அதே மாதிரி நிர்வாக தேவைகளுக்காகவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்தும் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்க்ரூனிட்டி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட்டு இது மூலமாக அவங்கள வந்து ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக படித்து பார்த்துருங்க. அடுத்த போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
சிஸ்டம் அனாலிசிஸ்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான், நோட்டிஃபிகேஷன் இது. ஓகேங்களா, மொத்தம் 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஏ பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரியில் எம்சிஏ முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது மாஸ்டர் டிகிரிலேயே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா, கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், வெப் டெக்னாலஜிஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்கிங், டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிசரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் உங்கள் கிட்டே இல்லைனாலும் நீங்கள் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாலே எலிஜிபிள் தான். எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 இயர், மினிமம் 1 இயர் அவங்க சொல்லியிருக்க இந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக செக் பண்ணி பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 11 மந்த்துக்கு உங்களுக்கு இதோட ஒர்க் இருக்கும். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ரீசன் எல்லா போஸ்டிங்ஸுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி அசிஸ்டன்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இதே தான், கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. 4 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் உங்களுக்கு இதோட ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அல்லது ஐடி முடிச்சிருந்தா எலிஜிபிள், அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிசிஏ சொல்லியிருக்காங்க இல்லையா, அல்லது பேச்சுலர் டிகிரியில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது டிப்ளமோவில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கோ அல்லது ஐடியோ முடிச்சுட்டு அதோட ஒரு பேச்சுலர் டிகிரி ஏதாவது டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா, அவங்க சொல்லியிருக்க மாதிரி குட் ஒர்க்கிங் நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணுற நாலேஜ், ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டி, சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க சொல்லியிருக்க ஃபீல்டில். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இந்த போஸ்ட் உங்களுக்கு 11 மந்த்ஸ் இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர், பர்சனல் இன்டர்வியூ, ப்ராக்டிக்கல் டெஸ்ட், கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட் இதை பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. எல்லா போஸ்டிங்ஸுமே செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான். நெக்ஸ்ட்டு போஸ்ட் உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஸோ இதுலேயுமே அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க. 1 வேக்கன்சிஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெம்பரரி பேசிஸில் தான் எல்லா போஸ்டிங்ஸுமே ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனோ அல்லது ஐடி அல்லது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது பிடெக்கில் சிஎஸ் அல்லது ஐடி அல்லது பிசிஏ அல்லது பிபிஏ அல்லது பிஎஸ்சி ஐடி அல்லது ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் நீங்கள் முடிச்சுட்டு அதோட 1 இயர் டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 1லேருந்து 2 வருடங்கள் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கேட்குறாங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், டைப்பிங் நாலேஜ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும். 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். 11 மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங்ஸ் உங்களுக்கு கன்சல்டன்ட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்னையில் தான் ஜாப் லொக்கேஷன்ஸ் இருக்கும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் அதாவது பிஎஸ்எம்எஸ்ஓ, பிஎன்ஒய்எஸ்ஓ, பிஏஎம்எஸ்ஓ, பியூஎம்எஸ்ஓ அல்லது பிஹெச்எம்எஸ் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். மினிமம் 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பர் மந்த்துக்கு 40,000 ரூபாய் இருக்கும். 50 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ், பர்சனல் இன்டர்வியூ, ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் இது மூலமாக உங்களை ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டு போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம் மேனேஜர், அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிகிரி ஏதாவது ஒரு டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆயுஷ் அண்ட் எம்பிஏ இன் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் அல்லது ஹெச்ஆர், மாஸ்டர்ஸ் டிகிரி அல்லது நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோவில் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள். 5 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. எம்எஸ் ஆஃபீஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சம் நாலேஜஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. ஜாப் லொக்கேஷன் சென்னையில் தான் இதோட போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 60,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 50 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். 11 மாதங்கள் இதோட ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ அண்டு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அல்லது ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே 1 by 1 படித்து பார்த்துட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிக்கிங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.